ஒரு பிச்சைக்காரன் ஒரு தங்க நகைக்காரர்கிட்ட தன்னுடைய பிச்சை ஓட்டை நீட்டி பிச்சை கேட்டான். முதல்ல முகம் சுளித்த நகைக்காரரு சற்று நிதானத்தோடு அவனையும் அவனுடைய பிச்சை தட்டையும் மாறி மாறி பார்த்தாரு. சட்டுன்னு அவனுடைய பிச்சை ஓட்டை வாங்கி ஆராய்ஞ்சு பார்த்தாரு. தன்னுடைய பேனா கத்தியை எடுத்து விரிச்சாரு. பிச்சைக்காரன் பயந்தே போனான். எவ்வளவு காலமா பிச்சை எடுக்கிறேன்னு கேட்டாரு. பிறந்ததுல இருந்தே தான் சாமி, எங்க அப்பா தாத்தாவுக்கு தாத்தா பல தலைமுறைக்கு முன்னால ஒரு மகான் கிட்ட பிச்சை கேட்டப்ப இதை வச்சு பிழைச்சுக்கோங்கன்னு தந்தாரு. என்ன பரம்பரையா இந்த ஓட்டை வச்சு பிச்சை தான் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு தன்னுடைய பேனா கத்தியால அந்த பிச்சை ஓட்டை சுரண்டிக்கிட்டே இருந்தாரு. பிச்சைக்காரன் தன்னுடைய ஒரே சொத்தான பிச்சை ஓட்டை எப்படியாவது தந்துருங்க சாமின்னு கெஞ்சினான். நகை கடைக்காரரு சுரண்ட அழுக்கெல்லாம் போய் மஞ்ச நிறத்துல பளிச்சிட தோங்குனுச்சு அந்த தங்கம். பிச்சைக்காரன் தன்னுடைய கையில இருந்த தங்க ஓட்டை பார்த்து அதிர்ந்தே போனான். அந்த மகான் கொடுத்த தங்க ஓட்டை வச்சு ஊர்லயே பணக்காரனா ஆயிருக்கலாம், ஆனா அதை வச்சு பிச்சை எடுத்திருக்கீங்களேடான்னு சொன்னாரு. ஆமாங்க, பிதா நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நமக்கு ஈவா தந்திருக்கிறாரு. ஆனா அவருடைய அன்பை உணராம அவரை விசுவாசிக்காம நம்ம நாளை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? நமக்காக கிறிஸ்து பிறந்த இந்த நாள்ல அதை உணர்ந்து கொண்டாடுவோமா?